மிச்சத்தெல்லாம் சேர்த்து வை, உண்டியல்ல போட்டு வை, நாளை பின்ன உனக்கு யூஸ் ஆகும். ஆமாம்மா, நான் சேர்த்து வச்சு சைக்கிள் வாங்க போறேம்மா. எனக்கு சீதா, உனக்கு நான் காசு கொடுத்தேன்னு போய் அக்கா லதா கிட்ட சொல்லிட்டு இருக்காத. வந்து நை நைன்னுவா. போய் நீ பத்திரமா சேர்த்து வை, சரியா? சரிம்மா, நான் உண்டியல்ல தான் போட போறேன். இனிமே அம்மா கூட காசு நம்ம தீனி வாங்கி திங்காம சேர்த்து வச்சு நம்ம சைக்கிள் ஒன்று வாங்கணும். வண்டியா? ஐயோ, காசு எடுக்காம போறோமே. ஏமா, அந்த குல்ஃபி ஐஸ் வண்டி நிக்க சொல்லுமா. ஏமா, நிக்க சொல்லுமா. அடடடடடா, என்ன ஒரு டேஸ்ட். ஏதே ஐஸ் வாங்க காசு? ஓ, அந்த கிச்சன் 50 ரூபா வச்சிருந்தேன். காலைல இருந்து தேடிட்டே இருந்தேன், காணோம். அதை தான் எடுத்து நீ ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருக்கியா அப்ப நீ? நீ பேசுவோமா. நான் சைக்கிள் வாங்கி வச்சிருந்த காசு உண்டியில உடச்சு நான் வாங்கி தின்னுட்டு இருக்கேன். நீ எப்படி கேட்டாலும் தரமாட்டல, அதனாலதான். ஏடி, ஒரு ஐஸுக்காக உண்டியில உடச்சிட்டேடி. அட இப்போதைக்கு அடி, எப்ப மாத்திங்கிறதா? அதான் சரி, எத்தனை ஐஸ் வாங்கின? எனக்கும் உங்க அக்கா லதாவுக்கு எங்க? சரி, என்னை பார்க்க வச்சு திங்காதான், எனக்கு ஒரு வாய் கொடு. நண்பர்களே, இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சக்கரை தண்ணி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் ஐஸ் வாங்கி தின்னுட்டு உன்னோட சேனலுக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாமா நீனு?